வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிருஷ்ணமூர்த்தி. யார்ப்பா அந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் தான், வேறு யாரும் இல்லை. இந்த சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் திருப்புகழ். ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த பாட்டுக்கான பொருளும் வந்து படிக்க போகிறோம். நிறைய நீங்கள் வந்து திருப்புகழ் வந்து பாடல்களாக பார்த்துருப்பீங்க. கரெக்டாக திருப்புகழ் நிறைய பாடல்கள் இருக்குது, நானும் அதுமாரி பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை என்ன அப்படின்னா, திருப்புகழ் வந்து நான் ஒரு புக்கு வாங்கியிருந்தேன். ஸோ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா திருப்புகளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது தமிழ் தான், அந்த தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால என்னென்னா, 100 செங்கல்வராயன் பிள்ளை அந்த எழுதின உரைநடை புக்கோடு நான் வாங்கியிருக்கேன். இதை படிக்கும்போது எனக்கு என்ன ஆசை தோணுச்சுன்னா, சரி நம்மளோட இது போயிடக்கூடாது, நமக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ஃபர்மேஷன் என்னப்பா இது இங்கிலீஷ்லேயும் இது பேசுகிற தமிழில் பேசுன்னு சொல்லாதீங்க. எனக்கு இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க எல்லாருக்கும் மன்னிக்கணும், இந்த ஜென்ரேஷன் சொன்னதுக்காக. ஆனால் இருந்தாலும் வேறு வழி இல்லை, நான் சொல்லி தான் ஆகணும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தமிழோட கொஞ்சம் இங்கிலீஷும் சேர்ந்து அதாவது ஆங்கிலமும் கலந்து சொன்னாதான் புரியுங்கிறதுல எனக்கு அப்படி தான் வரும். எதுவாக இருந்தாலும் நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா, திருப்புகழ் பொருளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும் தான் எனக்கு ஒரு ஆசை. ஸோ இப்போதைக்கு என்னோடய ஃபேஸ் எதுவும் வராது, அதுவும் சொல்லிடுறேன். அதே மாதிரி எனக்கோட முழு நோக்கம் என்ன அப்படின்னா, திருப்புகழ் பாடல் வித்து அதோட உரைநடையோடு சொல்லணும்னு ஆசை, பொருளோடு சொல்லணும்னு ஆசை. அதை விட ஒரு குட்டி ஆசை என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கதையாக இருக்கலாம், ஒரு பெயருக்கோட காரணமாக இருக்கலாம். ஸோ அப்படி தான் எனக்கு ஒரு சொல்லணும்னு ஆசை. முதல்ல நம்ம அருணகிரிநாதர் நிறைய ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் வந்து நம்ம விநாயகர் தானே எப்போதும் நம்ம முதல் கடவுள், அதாவது முதற் கடவுள்னு சொன்னால் நம்ம விநாயகர் தான் வரும். நம்ம விநாயகர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அந்த திருப்புகழ் புக்கோட அத்தியாயம் 1 பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் துதி தான் இருக்குது. அதை மலர்கொடு பணிய இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, கைத்தல நீரை கேணி அப்படின்னு ஒரு பாடல் ஆரம்பிச்சுக்க முடியும். அதுதான் பார்க்க போகிறோம். அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி விநாயகரை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா இன்றைக்கி வந்து சங்கடகர சதுர்த்தி, அதாவது அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 27/4/2024 சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி. ஸோ அதனால் கணபதியோடு ஆரம்பிக்கும் போது அவரை பற்றின சின்ன இன்ஃபர்மேஷன் தெரியாமல் பேசினா நல்லா இருக்காது இல்லையா? எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உனக்கு நிறையா தெரியுமான்னு கேட்டுறாதீங்க. எனக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது அப்படின்னா, நம்ம இருக்கார் சுகிசிவம் ஐயா இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரனார் ஐயா இருக்காங்க, வாரியா சுவாமிகள் இருக்காங்க. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம யூடியூப்பில் பார்த்தது தான். அவங்கள்ட்டேருந்து நம்ம சுட்ட கதைன்னு கூட சொல்லலாம், அப்படி கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். இது சுட்ட கதைலாம் இல்லை, நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சுவாரஸ்யமாக சொல்லும்போது நல்லா இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம பேச போகிறோம். ஓகே, என்னடா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோமோ, இதை பற்றி கண்டென்ட்டுக்குள்ளே என்ன வரவே இல்லையா நிறைய பேர் கேட்குறது எனக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது. ஓகே, மறுபடியும் இப்போ காரணம், அதாவது நம்ம விநாயகர்னு சொல்கிறோம், விக்னேஸ்வரர் சொல்கிறோம், கணபதினு சொல்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு பொருள் இருக்கணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே மறுபடியும் இங்கிலீஷ் தான் சொல்லலாம். ஸோ இருந்தாலும் மறுபடியும் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி, அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கிருஷ்ணானா என்னப்பா அப்படின்னா நீல நிற கண்ணன். ஸோ மூர்த்தினா உருவம், நீல நிற கண்ணனின் உருவம். அதே மாதிரி விக்னேஸ்வர் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விக்னம் அப்படின்னா என்னென்னா தடை. ஸோ விக்னேஸ்வர் அப்படின்னா தடைகளை நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ உங்களுக்கு விக்னேஸ்வருங்கிற ஒரு மீனிங், அதாவது விநாயகருக்கோட ஒரு மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அதான் விநாயகர்னு சொன்னால் தடைகளை நீக்குவார் அப்படின்னு முடிச்சு. அப்புறம் இன்னொரு பேர் இருக்குமே, என்னப்பா பேர் அப்படின்னா கணபதி. இது என்னப்பா கணபதினா என்னப்பா மீனிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கணங்களின் தலைவன். நிறைய கணங்கள் இருக்குங்க. பூத கணங்கள்னு சொல்லுவாங்க, தேவ கணங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது பூத கணங்கள் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க அப்படின்னா ஐயப்பனை சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகனை என்ன சொல்லுவாங்க, தேவகணங்களின் தலைவன். அதாவது ஏன்னா முருகனே வந்து தேவர்களை ரட்சிப்பவராக வந்தவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கரெக்டாக. அதனால் அவர் வந்து தேவர்களின் சேனாதிபதினு கூட சொல்லுவாங்க. அவர் தேவகணங்களின் தலைவர். ஸோ நமக்கு எல்லாருமே தலைவர் அவர் தான். இப்படி இந்த கணங்களுக்கெல்லாம் தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து கணபதி. அதனால தான் அந்த பேர் வந்து கணபதின்னு பேர் வந்துச்சு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிள்ளையார். ஸோ இந்த பிள்ளையாருங்கிற பேர் தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். அது என்னப்பா பிள்ளையார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கதை சொல்லிடுறேன். ஒரு அம்மா அப்பாவுக்கு 2 பசங்க. ஓகேவா? பெரிய பையன் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு தேவையான எல்லா வேலையும் செய்வான். ஓகே, என்னென்னா அப்பா அம்மா தான் உலகம், அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செய்கிறது தான் உலகம். இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வீட்டில் கண்டுக்க மாட்டான். அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் நல்லா சுற்றுவான். வெளியில் நல்லா சுற்றி ஊரில் இருக்க எல்லாருக்கும் ஒரு மருந்து, ஒருத்தங்களுக்கு ஒரு வயசான அம்மாவுக்கு மருந்து உடம்பு சரியில்லையா உடனே போய் சரி பண்ணுவான். இன்னொருத்தருக்கு இது காசு இல்லையா உடனே காசு கொடுப்பான். இந்த மாதிரி அவங்களுக்கு வெளியில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். ஓகேவா? அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா
அந்த அவங்க வெளியில் இருக்கவங்க ஒரு சின்ன பையனாக இருக்கட்டும், பெரியவங்க, அதாவது பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வீட்டில் வந்து அந்த வீட்டில் வந்து கூட்டம் வச்சு, அந்த 2 பையனும் இருக்க அந்த வீட்டுக்கு போய் பார்த்தாங்கன்னு வச்சுக்கலாம், தலைவர் இருக்காரா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்க அப்பா பெரியவர் என்ன நினைப்பாரு, நான் தான் இந்த வீட்டுக்கு தலைவன், என்னை விட்டுட்டு யாரா தலைவன் அப்படின்னு கேட்பாரு அந்த தலைவன். அதான் நம்ம சின்னவர் அப்படிம்பாங்க. அவர் சின்னவர் உங்களுக்கு தலைவரா அப்படின்னு என்ன சொல்லுவாருன்னா, அந்த வீட்டில் இருக்க பெரியவர் சொல்லுவார், அப்பா சொல்லுவார். அப்போ உள்ளேருந்து அவங்க அம்மா இருக்காங்களே, அவங்க சொல்லுவாங்க, ஏங்க சின்ன பையன் ஊர் ஃபுல்லாக அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், அவனை போட தலைவன் சொல்லாமல் உங்களே தலைவன் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கிண்டலாக சொல்லுவாங்க. இந்த கதை வேறு யார் கதையும் இல்லைங்க. நான் ஒரு கதையாக சொன்னது வந்து யாருன்னா, அம்மா அப்பாவுக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்க யாருன்னா சிவனும் பார்வதியும். அவங்களுக்கு 2 பசங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார். அவர் வந்து அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச பையனாக இருக்கிறதுனால அது பேர் பிள்ளையார். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், பிள்ளையார் அப்படின்னா அப்பாவுக்கு பிடித்த பையன், சிவன் பார்வதிக்கு பிடித்த பையன் அப்படின்னு சொல்லலாம். சுவாரஸ்யத்துக்காக சொல்கிறேன். அதேமாரி ஊருக்கு பிடித்த பையனாக இருக்குது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன். ஸோ அதனால அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத பையன்லாம் இல்லை, அதை கோச்சிட்டு போனார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தானே. ஒரு மாம்பழத்துக்காக உச்சு கொட்டன்னு சொல்ல தப்பாக எடுக்காதீங்க, எனக்கு என்னோடய ஃப்ளோவில் அப்படி தான் வரும், அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க. மறுபடியும் சொல்லிடுறேன். அந்த அது ஒரு மாம்பழத்துக்காக உலகத்தை சுற்றினவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகன். அம்மா அப்பாவையே சுற்றினவர் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர், பிள்ளையார். ஸோ இந்த கதையோட ஒரு சாராம்சத்தை வந்து நான் இப்படி சொல்கிறேன். அந்த கதை வந்து இதனால தான் பிள்ளையாருக்கு பிள்ளையார் என்று பெயர் வந்தது. புரிஞ்சதா? இப்போ நம்ம பாட்டுக்கு போகலாமா? கைத்தல நீரை கனி அப்பமோடவில் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியுள் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேர்கும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரன் போய மதயானை மத்தள வயிறினை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வேனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சுது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிர மணிபடும் அப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மணமருள் பெருமாளே. பாட்டோட பொருள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அருகம்புல் வச்சா கூட அந்த இடத்துல பிள்ளையார் வந்து நிற்பாராம். நீங்கள் பெருசாக செலவு பண்ணணும்லாம் விநாயகருக்கு தேவையில்லை, ஒரு சின்ன அருகம்புல் போதும். ஆனால் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, கையில் நிறைய பழம், அப்பம், அவல், பொறி இவை வாரி உண்ணும் யானை முக கடவுளின் அடியை விரும்பி அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவருக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சேர்த்து கொண்டுடுறாரு. அவருக்கு என்ன பிடிக்கும்? பழம் பிடிக்கும், அப்பம் பிடிக்கும், அவல் பிடிக்கும், பொறி பிடிக்குமா, இவையெல்லாம் வச்சு நம்மளை பூதிக்க அப்படி மனசில் நினச்சிட்டாலே விநாயகர் வந்துடுவார் அப்படிங்கிற போய் சொல்கிறாரு. அடுத்தது கற்கும் அடியவர்கள் புத்தியில் உரைபவனே. நீங்கள் சாதாரணமாகவே ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு நோட்டு வாங்குறீங்கன்னா ஊன்னு போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஊன் போட்டிங்கன்னா பிள்ளையார் வந்துடுவார். அதுதான் சொல்கிறாரு. கற்கும் அடியவர்கள் புத்தியில் உரைபவனே அப்படின்னு சொல்லிட்டு கற்பகமேனா ஒன்றும் இல்லைங்க. கற்பகமேன்னு நீங்கள் சொன்னீங்க, கற்பகவினான்னு சொல்லலாம், கற்பகமேன்னு சொல்லலாம், வினைகளை அது கற்பகமேன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு வினை தீர்க்க உடனே உடையார் வரா அந்த கணபதி. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறார். வினையை கற்பகமே என கூறினால் வினைகள் தீர்க்க ஓடி வருபவனே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது சிவனை பற்றி அழகாக சொல்கிறார் அருணகிரிநாதர். யார் சிவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, ஊமத்தம்பூ இருக்கு இல்லையா, அது பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலவு நம்ம தலையிலே வச்சுருப்பார் இல்லையா, அதான் ஊமத்தம்பூ, நிலவு இவைகளை அணிந்துள்ள அரணார் மகனும் மற்போருக்கு தகத்திரண்ட புயத்தை உடைய மத யானையும் அழகாக சொல்கிறார் இந்த இடத்துல. அடுத்தது பார்த்துருங்க மத்தளம் அப்படிங்கிறாரு. மதியமும் சொல்கிறார்ல, மத்தளம்னா ஒன்றும் இல்லைங்க, மத்தளம் போன்ற வயிறு உடையவனே. மத்தளத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பாருங்க. மத்தளம் போன்ற வயிறு உடையவனும் உத்தமினா வேற யாரும் சொல்ல, சிவனை சொல்லிட்டார் இல்லையா, அதே மாதிரி பார்வதியும் சேர்த்து சொல்றார். உத்தமி பார்வதியின் மகனும் ஆகிய கணபதியை வாசனை அவிழ்ந்து வீசும் மலர்கள் கொண்டு நான் பணிவேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, பாட்டிலேயே
அம்மா அப்பாவை இழுத்துட்டாரு, அவருக்கு பிடிச்சதை இழுத்துட்டாரு, அதை பூவை இழுத்துட்டாரு, சிவனை இழுத்துட்டாரு, பார்வதி இழுத்துட்டாரு. ஸோ எல்லாரையும் இழுத்துட்டு அவங்களுக்கு நான் பணிவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் வந்து அருணகிரிநாதோட ஒரு அழகான ஸ்டைல். சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது என்ன, முத்தமிழ் அடைவினைன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த வரில் என்ன சொல்கிறாருன்னா, முத்தமிழையெல்லாம் மலைகளில் முற்பட்டதான மேருமலையில், அதாவது மேருமலைனா மலைகளெல்லாம் எது பெரிய மலை என்பதுனா மேருமலை, அதாவது இமயமலைன்னு சொல்லுவாங்க. அந்த மேருமலையில் முதலில் பொருந்த எழுதின முதல்வோனே அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அடுத்தவர் என்ன சொல்கிறார், முற்புறம் எரித்த அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, 3 புறங்களையும் எரித்த அந்த சிவன் இருக்கார் இல்லையா, அவர் எழுந்தருளிய ரதத்தை பொடி செய்தமிக்க தீரனே அப்படின்னு சொல்கிறார். அந்த விட அவர் வீரனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது தான் நம்ம முருகப்பெருமானுக்கு வர்றாரு. என்ன வர்றாரு சொல்கிறேன்னா, வள்ளியமைப்பார் கொண்ட காதலாகிய, அது என்னப்பா, லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சொல்கிறார். வள்ளியமைப்பார் கொண்ட காதலாகிய அந்த துயரத்தோடு உன் தம்பிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தம்பியாகிய சுப்பிதமணிய நடந்த அந்த புனத்திடை யானையாகி, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக யானையாக மாறி வள்ளியம்மையும் முருகனையும் சேர்த்தவனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த குரமகளாம் வள்ளியுடன் அந்த சிறிய முருகனை அப்பொழுதே மனம் புரிவித்த பெருமாளே சேர்த்த, அது லவ் பண்ணுறது மட்டும் இல்லை, உடனே கல்யாணமும் பண்ணி வச்ச பெருமாளே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இதுதான் அந்த மலர்கொடு பணியோட பொருள். உங்களுக்கு என்னோட ஆதரவு நிறைய தேவைப்படும். கண்டிப்பாக இது பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துன்னு சொல்லுங்கள், பிடிக்கிறனாட்டியும் இந்த இடத்துல சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, மறுபடியும் அடுத்த அருள்பெரு அப்படிங்கிற நம்ம திருப்புகழ்லேருந்து ஆரம்பம் அடுத்த எபிசோடில். ஓகே, மறுபடியும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணமூர்த்தி. மகிழ்ந்திரு.